தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் குறைவாக இருப்பதாக. இன்று இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு நாங்கள் இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. பாருங்கள், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. நாங்கள் விண்ணரசிற்கு உரியவர்களாக, விண்ணரசிற்கு ஏற்றவர்களாக, விண்ணரசிலே பங்கு கொள்வர்களாக நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் ஏழையரின் உள்ளத்தை கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். தாழ்மையோடு பணிவோடு ஆண்டவருக்கு ஏற்ற உள்ளமாக எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே எத்தனையோ ஏழைகள் அனாதரவாக இருக்கின்றார்கள். எத்தனையோ ஏழைகள் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்றார்கள். எத்தனையோ ஏழைகள் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ ஏழைகள் கைவிடப்பட்ட நிலையிலே யாரும் உற்று பார்க்காமல், யாரும் தேடாமல் எந்தெந்த நிலையிலே எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தேடிச் செல்லுவோம். நாங்கள் ஏழையரின் உள்ளம் கொண்டுள்ளோம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக நாங்கள் எங்களை கையளிக்க வேண்டும். ஆண்டவருக்காக எங்களை நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். எங்களோடு வாழ்பவர்களையும் நாங்கள் உற்று பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் என்னுடைய சகோதரன் சகோதரி என்ற நிலைகளோடு ஒருவருடைய நிலைகளை உணர்ந்து அந்த நிலைகளுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வாழ நாங்கள் முன்வர வேண்டும். இது ஒரு வகையிலே எல்லோருமே ஆண்டவர் முன்னிலையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, ஆண்டவருடைய அருளை பெற்ற மக்களாக, ஆண்டவரோடு பயணிக்கின்ற மக்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏழையருக்காக குரல் கொடுப்போம், ஏழைகளை அரவணைப்போம், ஏழைகளோடு ஏழைகளாக நாங்கள் வாழுவோம். எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து, எங்களிடம் உள்ளதை நாங்கள் ஒருவருக்கு கொடுத்து உதவி, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நேசித்து ஏழையரின் உள்ளத்தோடு நாங்கள் வாழ இந்த நாளுக்குள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடி நுழைந்து கொள்ளுவோம். அன்னைமரி மூலமாக இளையரின் உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் உருமாற்றப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியுள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.